அது எங்களுக்கு என்ன அவமானம் இருக்குது? எங்களுக்கு என்ன அவமானம் இருக்குது? இந்த நாட்டை ஆளுகிற தலைவர் பெருமக்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை, இந்த இந்திய நாட்டுக்கு அடிக்கப்பட்ட மொட்டையை தான் எத்தனை ஆண்டுகளாக இந்த சேட்டையை இலங்கை பண்ண உங்கள் கையாளாதனம் தானே. இவ்வளோ பெரிய நாடு, நீங்கள் வளர்கிறோம், வல்லாதிக்காக போகிறோம், பீத்திரிங்க நீங்கள். உனக்கு என்ன இருக்குது? உனக்கு நாட்டு மக்களை பற்றி கவலை இருக்கா? என் உயிரை பற்றி, உணர்வை பற்றி கவலை இருக்கா? உனக்கு மதம் இருந்தால் போதும், சாதி இருந்தால் போதும், சாமி இருந்தால் போதும். நீ அதை பற்றியே சுற்றிட்டு இருக்க. நீ கோயிலை விட்டே வெளியில் வரலையே, நீ எப்படி என்னை பற்றி கவலைப்படுவீங்க? எத்தனை காலத்துக்கு இதே ஒருத்தன் தமிழனா இல்லாமல் ஒரு மலையாளியோ அல்லது ஒரு கன்னடனோ அல்லது பீகாரியோ குஜராத்தியோ மொட்டையடிக்கப்பட்டிருந்தா இந்த நாடு மக்கள், இந்த அரசு சும்மா இருக்குமான்னு பாருங்க. அப்போ எங்களுக்கு கேட்க நாதியில் இருந்தானே. நான் திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் நீங்கள் நக்கலாக பார்த்துக்கீங்க. ஒரு நாள் நான் இந்த முதலமைச்சர் நாட்கள் உட்காரும்போது சரியான அப்பனுக்கு பிறந்த சிங்களை என் மீனவனை தொற்ற சொல்லுங்க. நான் காலையில் நான் அதுக்கு ஆள் இருக்கு. நான் எங்கள் அண்ணன் அந்த இடத்துல ஆயுதத்தோடு நிற்கும்போது இந்த மாதிரி தான் மொட்டையடிக்கப்பட்டானா, இப்படி கைது செய்யப்பட்டானா, படகு பறிக்கப்பட்டுச்சா, சுட்டு வீழ்த்தப்பட்டானா, எவனை சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். இந்த நாட்டு குடிகளை காப்பாற்றி கொண்டிருந்த காவல் தெய்வம் எங்கள் தலைவன் பிரபாகரன். அவன் பிள்ளைகள் நாங்கள். அவனுக்கு தெரியும் அந்த நாற்காலியில் நாங்கள் உட்கார்ந்த உடனே அவன் தொட்டான்னா நீங்கள் அப்புறம் பேசுங்க. எல்லை தாண்டி வர்றாங்கிறது தானே உங்கள் பிரச்சனை. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா இல்லையா? அப்போ எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது உன் பிரச்சனை இல்லை, தமிழனுங்கிறது தான் உன் பிரச்சனை. அதை கேட்க எனக்கு அதிகாரம் நாதி இல்லை. இந்த அதிகாரம் ஏதாவது பேசுதா? 39 பாராளுமன்ற உறுப்பினர், இப்போ 40 பாராளுமன்ற உறுப்பினர். என்ன செய்கிறீங்க நீங்கள்? என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள். முதலீடை கொண்டு வந்து இங்கே செத்து விடுகிறான், மொட்டை அடிக்கிறான், படகு பறிச்சு ஏலம் விடுறான். சொந்த குடிகளை கடலுக்குள்ளே மீன் பிடிக்க உரிமை எனக்கு இருக்கா? கச்சத்தீவை எனக்கு எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய கடல் தூரம் அதிகம். கச்சத்தீவை அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவனுடைய கடல் தூரம் அதிகம். திருப்பி எடுக்க துப்பு இல்லை. இப்போ நாட்டு மீனவனை பிடிப்பான், சுடுவான், படகை பறிப்பான், ஏலம் விடுவான். நீ அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்ப. ஒரு நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்றவனுக்கு நல்ல தரம் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்ப. இராணுவ வீரனுக்கு ஆயுதங்கள் கொடுப்ப, துப்பாக்கி, தோட்டா எல்லாம் கொடுப்ப, கடன் கொடுப்ப. ஏன் இந்த நாட்டு மேலே இலங்கைக்கு பயம் இல்லை? அவன் நாட்டு மீனவன் அப்படி பண்ணால் சரி. விளையாட்டில் கூட நீ பாகிஸ்தானோட ஒன்றா இருக்கிறது இல்லை. ஒரு நாட்டு மீனவனை வேணா சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் சொல்லுங்க. யாராவது விளையாட்டில் கூட நீ ஒன்றா இருக்க மாட்டா, பகைமை பாராட்டுற. சிறை பிடிப்பான், நீ கோரிக்கை வச்சா வெளியில் விடுவான். ஒரே ஒரு மீனவனை சுட்டுட்டான் பாகிஸ்தான் இராணுவம். என்ன பண்ணீங்க? மொத்த இராணுவத்தையும் கொண்டு எல்லையில் நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடங்கலாம்ங்கிற பதட்டத்தை நீங்கள் உருவாக்கினீங்க. 850 மீனவனுக்கு மேலே எங்களை சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? பிரதமர் கண்டிப்பாரா? வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா? பாதுகாப்புத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா? இதெல்லாம் இது என் மீனவனுக்கும் என் தமிழ் குடிகளுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இல்லை. இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை. குறிப்பாக ஐயா மோடிக்கு அடிக்கப்பட்டது, ஐயா ஸ்டாலினுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை வச்சுக்கிடுங்க. அதில் எங்களுக்கு ஒன்றும் அவமானம் இல்லை. தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற ஒரு கட்சி கூட்டணி ஆட்சியில் எப்படி சார் பங்கு கொடுக்கும்? அப்போ திருமாவளவனுடைய கோரிக்கை நியாயமற்றதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தனிப்பெரும்பான்மையோட தனிச்சு நின்று திமுக ஆட்சி அமைக்குமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கூட்டணி அப்புறம் எதுக்கு சேர்க்குற? 19 கட்சியை சேர்த்துக்கிட்டு நீ நான் தனித்த பெரும்பான்மைனா என்ன பெரும்பான்மை? என்னை மாதிரி தனிச்சு நில்லு, நீ வென்று ஆட்சி அமைச்சுக்க போ. கெஜ்ரிவால் நிற்கிறான்ல, அப்படி நில்லு. ஆட்சியிலேயே பங்கு, அதிகாரத்திலே பங்குங்கிற திருமாவளவனுடைய சமீபத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு ரெண்டு ஒன்று தான். அவர் கூட்டணியை முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கான ஒரு முதல் படியாக நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படி இல்லை. நான் எங்கள் அண்ணனை அந்த கோட்பாட்டில் வாழ்த்துறேன். இப்போ நீங்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு தர முடியாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் மத்திய அமைச்சரவையில் ஆட்சியில் பங்கேற்றீங்களா இல்லையா? கேள்விக்கு பதில் ஏற்றீங்களா இல்லை? நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஏற்றீங்களா இல்லையா? அது எப்படி கூட்டணி வச்சிங்க, அதிகாரத்தில் பங்கு வைக்கிறீங்க? அப்போ இங்கே கூட்டணி, நீ அப்படி திமுறா, நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியுமா? வாடா வீரான் மகனா, தனியாக நின்று ஜெயிச்சிரு. யார் கேட்க போகிறா? ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு, மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு? நான் ஜெயிச்சிருக்கேன், நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா? 2 முறை வென்றிருக்காரு, அதிக பெரும்பான்மையோட கொடுத்தாரா? இப்போ கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இல்லாமல் ஆட்சி நடத்த முடியாது. அப்புறம் உன் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும், தோலை வச்சு எங்களுக்கு பங்கு தர மாட்டேன். அப்படி பெரிய வீரனா தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு போ. கேளுங்க திமுக இல்லை அதிமுக சொல்லுங்க. அதெல்லாம் எப்படிங்க பங்கு? தனிச்சு நின்று கெஜ்ரிவால் முதல்வருடைய ராஜினாமா முடிவை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க?
அது அது அவர் முடிவை நான் எப்படி கருத்து சொல்ல முடியாது. நானாக இருந்து போராடுவேன். அவர் எதுக்கு முடிவெடுத்தாருன்னு அவர் தான் விளக்கம் சொல்லணும். அதாவது நீங்கள் பார்க்குறீங்க பழிவாங்கப்படுறாரு. அதானி ஒன்றும் கிடையாது. அதானி பேரில் முதலீடு முழுக்க மோடி தான் செய்கிறாருன்னு அவர் சட்டசபையில் பேசுனதுக்கு தான் இந்த வழக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாது நான் ஒன்றும் சொல்லலை. இந்த தகவலை அவருடைய நண்பர் தான் அமலாக்கத்துறையினுடைய தலைவர். அவர் எல்லா விவரங்களையும் இதாண்டா நடக்குதுன்னு நண்பனுக்கு கொடுத்துட்டாரு. அவர் எடுத்து பேசிட்டாரு. இப்போ நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளே போட்டு சித்திரம் பண்ணீங்களா, அதே கருத்தை நான் வலியுறுத்துறேன். ஆமாம், அதானி ஒன்றும் கிடையாது, எல்லாம் மோடி காசு தான். இப்போ என்ன நடவடிக்கை எடுத்து உள்ளே போடுங்க. ஏன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட பதவி இருக்கு, அவருக்கு ஆட்டம் கட்டுறது. தமிழகத்திலிருந்து பூர்ண மதுவிலக்கு வந்து சாத்தியமாகுமா? யாரு பூர்ண மதுவிலக்கு சாத்தியமாகுமா? பேரறிஞர் அண்ணா காலம் வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? குமாரசாமி ராஜா, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பக்தவத்சலா, பேரறிஞர் அண்ணா, இந்த வரிசையிலெல்லாம் மதுவிலக்கு இருந்து அமல்படுத்தப்பட்டு இருந்துச்சா இல்லையா? மது இல்லாத மாநிலமாக இருந்துச்சா இல்லையா? ஐயா நீங்கள் நல்லா சொல்லணும். சாத்தியப்பட்டு இருந்துச்சுல்ல. யார் தொடங்க பெருமகன்? ஐயா கருணாநிதி அவர். இப்போ சாத்தியமானு எப்படி கேட்குறீங்க? கொரோனா நேரத்தில் மூடி போட்டிருந்தீங்களா, அது எப்படி சாத்தியமாச்சு? கொரோனா நேரத்தில் திடீர்னு மூணா என்ன, திடீர்னு மூணியா என்ன ஆயிடுச்சு? எத்தனை பேர் குடிக்காமல் இருந்து சத்தா? யாராவது சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. இந்த காலத்தில் நவநாகரிக பெண்களே மது அருந்த ஆரம்பிச்சுட்டாங்க சார். மதுவை பேசாதீங்க முடியுமா? பேசாதீங்க. நவநாகரிக பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சு குடிக்க வச்சிட்டீங்க தம்பி. மது குடிப்பது, வாக்குக்கு காசு வாங்குவது, இதெல்லாம் ஒரு கலாச்சாரம் ஆக்கிட்டீங்க. எல்லாரும் செய்யும்போது தவறு இல்லைன்னா ஆயிடுச்சு. வாக்குக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு அம்மாட்ட போய் சொன்னா, யாருப்பா வாங்கலை? குடிக்கிறாங்க. யார் குடிக்கல? அம்மாவை ஊழல் லஞ்சம் பெறான், யார் பெறலை? எல்லாருக்கும் பண்ணிட்டீங்க. நான் நேர்மையற்றவனான பிறகு, நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றவனானது பிறகு, நாட்டு குடிகளையும் நேர்மையற்றவளை ஆக்க வேண்டிய தேவை வந்துடுது. நானே சாராயாவளை வச்சு காய்ச்சி சாராயை விற்கும்போது மக்களை குடிக்கிறது குற்றம்னு நான் எப்படி சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க. இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இருக்கு? ஐயா நீங்க சொல்லுங்கய்யா. நீங்கள் முதலமைச்சர்களை தேர்வு பண்ணுறீங்களா, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்கிறீங்களா? நாட்டின் தலைவர் நீங்கள் பிரதமர் முதலமைச்சர் நினச்சிக்கிட்டீங்க. முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்க்குற தரகர்களை தேர்வு செய்கிறீங்களா, முதல்வர்களை அல்லது பிரதமர்களை தேர்வு செய்கிறீங்களா, தலைவரை தேர்வு செய்கிறீங்களா? இப்போ போய் அந்நிய முதலீடை கொண்டு வரேன்றாரு. இது தரகு வேலையா இல்லை தலைவனுடைய வேலையா? முதலீடை கொண்டு வந்து அந்த முதலாளிக்கு சொந்த நாட்டு மக்களுக்கு இடையில ஒரு தரகு வேலை தானே அது. பிரதமர் இன்டர்நேஷனல் லெவலுக்கு பண்ணார், இவர் ஆல் இந்தியா லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு பன்னாட்டு லெவலுக்கு போய் அரேபியாவில் கொண்டு வர்றோம், ஆஸ்திரேலியாவில் கொண்டு வர்றோம், பிரிட்டனில் கொண்டு வர்றோம், அமெரிக்காவில் கொண்டு வர்றோம். முதலீட்டுக்கு பேர் என்ன? அந்நிய முதலீடு. அந்நிய முதலீட்டாளர் முதலாளியெல்லாம் இந்திய நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும்னு வேளாங்கண்ணி கோயிலில், மாதா கோயிலில், இல்லை ஏதாவது முருகன் கோயிலில் வேண்டிட்டு வரானா ஐயா? தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்திய நாட்டு இளைஞர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான், பாவம், அவனுக்கு போய் வேலை கொடுக்கணும்னு இது வேண்டுதலா ஐயா? சரி, ஏதோ சிவகங்கை தொகுதியில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அதிக வாக்குகள் 2026 தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நீங்கள் இங்கே இருக்கீங்களா? நீங்கள்லாம் விரும்புறீங்க. அதிக வாக்கு வங்கி இங்கே தமிழகத்திலே அதிகமாக இங்கே இருக்குது காரைக்குடி. சொந்த மகன், சொந்த மண்ணின் மகன், அதனால ஒரு பேரன்பு என் மேலே இருக்கும். உலகம் பூரா நான் எடுத்து சொல்கிற அரசியலை எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ சொந்த மண்ணின் மக்கள் வந்து நேசிக்காமல் இருக்க முடியாதுல்ல. காசு மட்டும் கொடுக்கலைன்னா என்னை வீழ்த்திட முடியும்னு நினைக்கிறீங்களாருங்க? வாக்குக்கு காசு கொடுக்கல. கூட்டணி, இவ்வளவு கூட்டணி. காங்கிரஸாக வென்றுச்சா இல்லை மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து வெளில வச்சுச்சான்னு பாருங்கள். தனிச்சு நின்று நாங்கள் வாங்கின வாக்கை காங்கிரஸ் வாங்குமா? தானே கேள்வி. அது இன்னும் 2 வருஷம் இருக்குது. இதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம்ல. அப்போ பேசுவோம். சமீப காலமாக ஒரு செய்தியாளர் வந்து ஒரு தவறான கேள்வியோ உள்நோக்கத்தோட கேள்வி கேட்டால் திசைமானவர்கள் வந்து ஆவேசப்படாமல் உள்நோக்கத்தோட அறவழியில் அதை சுட்டி காட்டணுங்கிற ஒரு கருத்து இருக்குது. சமீப காலமாக நீங்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆவேசப்படுறீங்க, உணர்ச்சி பூர்வமான கருத்துக்கள் வெளியிட்டிருக்கீங்க, பொதுவான கருத்து இருக்குது. அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் இல்லை? அந்த கேள்விக்கு பதில் விருப்பம் இல்லைனாலும் உணர்ச்சி வசப்படுறீங்கிறது. உணர்ச்சி இருக்கிறதுனால தான் நான் அந்த வேலையை செய்கிறேன்.
எனக்கு புரியுது நினைக்கிறேன். உணர்ச்சி இல்லைன்னா எனக்கு கோபம்ங்கிறது என் மண்ணின் மீது மக்களின் மீது இருக்க பேரன்பு தான் என்னுடைய கோப உணர்ச்சி. கோபம் இல்லைன்னா நான் கோடம்பாக்கத்தில் படம் எடுத்துகிட்டு இருந்திருப்பேன்ல, நான் இந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டேன்ல. எத்தனை வழக்கு, 138 வழக்கு, எல்லா நீதிமன்றத்திலும் எனக்கு வழக்கு இருக்கு. இவ்வளவு அவமானம், எனக்கு கடை வச்சுட்டு கிடையாது, தொழில் செய்ய முடியாது, எல்லா பிரச்சனை. நீங்கள் சுதந்திரமாக ஒரு இடத்துல போய் உட்கார முடியும், பேச முடியும். சீமான் இந்த மண்டபத்திலேருந்து கிளம்பிட்டாரு, இந்த இடத்துல எச்சிரிப்பிட்டாரு, இந்த இடத்துல சாப்பிட்டாரு, இது வரைக்கும். இப்போ நீங்கள் உங்கள் அம்மாட்ட பேச முடியும்ல? நான் எங்கள் அம்மாட்ட பேசினா பதிவு பண்ணுவான். எவ்வளோ நெருக்கடியில் வாழ்கிறேன். ஏன் இந்த நெருக்கடி? இந்த மண்ணின் மக்களின் மீது இருக்க பேரன்பு. நீ மக்களுக்கான கேள்வி கேளு, மக்களுக்கு சொல்லு. நீ நல்ல கேள்வி கேட்கு. நீ உன்னுடைய அறிவை உட்கார்ந்து பதில் சொல்கிறதுனாலே நான் என்னமோ பைத்தியக்கார பை மாதிரி கேள்வி கேட்குறேன், நீங்கள்லாம் அறிவாளி மாதிரி வச்சுக்கிறேன். புரியுதா? நான் திருப்பி கேள்வி கேட்டால் நீங்களும் பதில் சொல்லணும், அது சொல்லணும்ல. அதனால உணர்ச்சி குவியல் தான் கோபம். அந்த கோபம் என் மக்களின் மீது இருக்க பேரன்பு. அதனால தான் நாங்கள் பேரன்பும் பெருங்கோபம் கொண்ட இனத்தின் மக்கள். வேற ஏதாவது 26 வந்து விஜயோட கூட்டணி போகல, இல்லை உங்கள் தலைமையில் கூட்டணி ஆவீங்க? நான் தனித்து போட்டிடுறேன். திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுங்க தான் முடிவு எடுக்கணுமே ஒழிய, நான் வந்து இவரோட போகிறேன் அவரோட போகிறேன். என்னை சின்னமனூரில் கேட்டாங்க, என்னை மதுரையில் கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில் கேட்டாங்கன்னு நான் கோவை சரலாமா பேசுவாங்கல்ல, அப்படி பேசிட்டு இருக்க தயாராக இல்லை. நான் பிரபாகரன் மகன். என்னுடைய பாதை தனி, பயணம் தனி, என்னுடைய இலக்கு தனி. எனக்கு ஒரு கனவு இருக்கு, என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. என் நாட்டை எப்படி படைக்கணும்னு, பூமியின் சொர்க்கமாக என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம், அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா நான் என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினச்சா நீங்கள் வாங்க, அது யாராக இருந்தாலும். இல்லைன்னா விடுங்க. நான் இந்த பாருங்க, ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையாக நம்பணும்னு நேசிக்கணும். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன்னு நேசிக்கிறேன். அதனால நான் தனிச்சு தான் கூட்டணி இல்லாமல்